குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் கார்த்தி. செல்வ பிறந்தகை வர்சஸ் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மோதல் பயங்கரமா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட செல்வ பிறந்தகையும் சரி, ஸ்போர்ட்ஸ் பர்சனா காங்கிரஸ் இருக்கிற திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அண்ணாமலை அவர்களை ஒருமையில பேசுற அளவுக்கு இந்த மோதல் இப்ப போயிட்டு இருக்கு. அது அண்ணாமலை அவர்கள் ஒரு இது சொல்றாரு பிரஸ் மீட்ல, செல்ல பெருந்தகை அவர்களை பற்றி நான் இந்த விஷயம் எல்லாம் சொல்றது, அப்புறம் அந்த லண்டன்ல என்னென்ன பண்றது அந்த இதெல்லாம் சொல்றதுக்கு காங்கிரஸ் தலைவரே எனக்கு போன் பண்ணி அவங்க சந்தோஷத்தை சொல்றாங்க, வாழ்த்துக்களை சொல்றாங்க. அவங்க சில பல டேட்டா எல்லாம் சொன்னதா அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. இது எப்படி ஒரு அரசியல்ல ஒரு பூகம்பத்தை கலப்புறதுக்காக இப்படியா, இல்ல இது உண்மையா? இது முழுக்க முழுக்க உண்மை. செல்வ பெருந்தகைங்கிற அந்த பேரே கூட முதல்ல தப்பு. செல்வம்ங்கிற ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ண ரவுடியாக தன்னை பூவை மூர்த்தியார் எனப்படுகிற புதிய பாரதம் கட்சியை, புதிய தமிழகம் ஏதோ ஒரு கட்சியை நடத்திட்டு இருந்தாரு. அங்க கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு இருந்தவர் அவரு. அதே சமயத்துல அந்த சமூகத்தை சேர்ந்த பலருக்கு உதவி செய்தார்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் அவருடைய நட்பின் மூலமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மெட்ராஸ்ல கடைநிலை ஊழியராக சேர்ந்தவர் இவர். கடைநிலை ஊழியர்னா இன்னைக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட்னு பேர் மாத்திருந்தாலும் அதற்கு கரெக்டான இது பியூனுங்கிறது. அந்த இதுல இருந்தவருக்கு இன்னைக்கு இவர் சொத்து கணக்கு காட்டி, சார் வேற அண்ணாமலை கொடுத்திருக்கிற டீட்டெயில் வேண்டாம், லண்டன்ல இருக்கிறத பத்தி இவர் சொல்லலங்கிறது வேண்டாம். இவருடைய அபிடவிட்ல, இவரை தேர்தல் அபிடவிட்ல 2021 ஸ்ரீபெரும்புதூர்ல ஜெயிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிற அபிடவிட்ல அவர் வாங்கினதா காட்டுற மொத்தம் இன்னைக்கு அவர் பேர்ல இருக்கிற சொத்து 22 கோடி காட்டுறாரு. அதுல அவர் கிட்டத்தட்ட வருமானம் பார்த்தா 12 லட்சம் ஆவரேஜ் தான் காட்டுறாரு. எப்படி அவ்வளவு சொத்தை சேர்த்தாரு? இவர் எந்த காலகட்டத்துல ஒரு இது பிளாட் ஒண்ணு இதுல காட்டுறாரு கீழ்பாக்கல, அதை வாங்க அவர் அதோடைய வேல்யூ அவர் வாங்கின காலத்திலயும் அது கம்மியா இருக்கு. நான் ஒரு பேங்க் வேல்யூவர் பிளாட்டுக்கு லோன் வாங்குறதுக்காக அந்த இடத்துல நானே வேல்யூ பண்ணியிருப்பேன் அந்த தெரு அந்த இடத்துலயே. இவர் காட்டுறது இவர் ஒரு நேர்மையற்றவருங்கிறதுக்கு அந்த அபிடவிட்டை படிச்சா போதும். அதுல 22 கோடின்னு காட்டுறது 75 கோடின்னு காட்டுதுங்க. இவர் முதல்ல இவருடைய கட்சி தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ஜாமீன்ல இருக்கிற ஆளுங்க. ராகுல் காந்தியா இருக்கட்டும், சோனியா காந்தியா இருக்கட்டும், எல்லாம் ஜாமீன்ல தான் இருக்காங்க. இவர் பி சிதம்பரம் மூலமாகவும் கார்த்தி சிதம்பரம்னா அவங்களும் ஜாமீன்ல தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஜாமீன் வாங்குறதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தி சிதம்பரம்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல படிச்ச ஞாபகம். சோ அந்த வழியில வந்தவங்க. ஆனா இவரை தலைவர் ஆகிறதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அழிக்கிறதுக்காக ஸ்டாலின் பண்ணினார் அப்படி என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. ஸ்டாலின் தான் இவரை பிக்கப் பண்ணாங்க. இப்ப தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறம் என்ன பேசினாரு? அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது, நம்மளே சுயமா நிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அதே மீட்டிங்ல ராமசாமி நாயக்கர் பரம்பரையை சேர்ந்த EVKS இளங்கோவும் பேராசைப்படக்கூடாது அப்படின்ட்டாரு. ஏன்னா அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒரு புதிய ஃபார்முலா பட்டி கட்டி மக்களை அடைச்சு ஒரு MLA தொகுதிக்கு 700 கோடி ரூபாய்க்கு ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. அதுக்கு என்னன்றி கொன்றாருக்கு மொய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்லிட்டு ஈவே ராமசாமியார் பரம்பரையில பிறந்துட்டு ஸ்டாலினுக்கு காவடி தூக்கினாரு EVKS இளங்கோவன். EVKS இளங்கோவனை பத்தி சொல்ல வேண்டாங்க, அவ்வளவு கீழ்த்தரமான மனிதர். இளையராஜாவை ஜாதியை வச்சு எவ்வளவு கீழ்த்தரமா எல்லாம் இது பேசியிருக்காரு. அவன் இளையராஜா பேரை கூட விமர்சிச்சிருக்காரு. அவர் கிழவர் ஆனா இளையராஜா அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ்னால இது. இப்ப இவரை பத்தி இவருடைய அபிடவிட்ல அத்தனை கேஸ் டீட்டெயிலா இருக்க பெருசா ஓகே. அண்ணாமலை அடுத்த நாளே போட்ட உடனே ஒரு சின்ன ஆச்சரியம் வந்தது. ஆனா இவை எல்லாமே ஜெயா பிளஸ்ல 2022 ஜே நியூஸ் சேனல்ல இருக்கு. அந்த நியூஸ்ல சொல்றப்பமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் டெல்லியில் ராகுல் காந்தியின் வலது கை இடது கை கைத்தடிகள் மூலமாக தலைவர் பதவிக்கு முயற்சி செய்கிறார். அது பரம்பரையாக காங்கிரஸில் இருப்பவர்கள் இது போன்ற ஒரு ரவுடி வருவதை விரும்பாமல் எங்களுக்கு அளித்த தகவல்னு தான் அதுல சொல்றாங்க. அதுல உங்களுக்கு பக்கிங்ஹாம் காலேஜ் லண்டன் லிமிடெட்ல உமையாள் செல்வம்னு இவருடைய மனைவி டைரக்டராக இருக்கார். அந்த கம்பெனி இப்பொழுது 2017 மூடிட்டாங்க. அது மூலமாக அவர் என்ன பண்ணினாரு, எவ்வளவு சம்பாதிச்சார், அந்த அவங்களை அங்க டைரக்டரா போடணும்னால்
சில 10 கோடிகள் வச்சிருந்தா கூட, இல்ல 100 கோடிக்குன்னு வச்சா கூட, அதுக்கு ரிசர்வ் பேங்க்ல இருந்து இவர் ஏதாவது அந்நிய செலாவணிக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காரா? எதுக்குமே ஆதாரம் கிடையாது. இவர் 2001 2006 காலகட்டத்தில் இவருடைய அபிடவிட்லயே இருக்கு. அது ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் பார்த்துருச்சுங்க, இந்த பிரிவில் நான் கைது செய்யப்பட்டேன் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன சட்டம்னு தெரியாது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரி. சோ இந்த பிரிவினா இது குண்டர் சட்டம்னு அவரால் ஒரு செகண்ட்ல இந்த பிரிவை பார்த்தவொன்னு நமக்கு 420 சொன்னா குற்றவாளின்னு தெரியுது, பக்கம் 21 சொன்னா ஈவே ராமசாமியா திமுகவை பத்தி சொன்னது தெரியும். ஆனா மீதி எல்லாம் நமக்கு தெரியாது. அதனால அவர் அந்த இதெல்லாம் பார்த்த உடனே இவர் குண்டர் சட்டத்துல கைதாயிருந்தார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சட்டத்தின் ஓட்டைகளில் தப்பிச்சு வருது. இப்ப சொத்துக்கள் கணக்கு காட்டுறதே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் 7000 கோடிக்கு சொத்துள்ள நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையுடைய சொத்துக்களை 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிரைவேட் லிமிடெட்ல போட்டு அம்மாவும் பிள்ளையும் சோனியா காந்தியும் இத்தாலி இளவரசி இத்தாலி ராணி சோனியா காந்தியும் இத்தாலி இளவரசர் ராகுல் காந்தி பேர்லையும் 38% ஷேரை ஒதுக்கிக்கிட்டாங்க. 38% ரெண்டு போட்டீங்கன்னா 76%. 26% குறைவாக ஷேர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்டா கூட ஒரு ஆட்டி வைக்க முடியாது. ஸோ அம்மா பையன் அந்த 7000 கோடி சொத்துக்கள் உள்ள ஒரு பத்திரிகை நடத்துது நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற பத்திரிகைக்காக காங்கிரஸ் தொண்டர்கள் கொடுத்து அதுல நேரு காலத்தில் வாங்கிய சொத்துக்களை எல்லாம் கவர்மெண்ட் பத்திரிகை நடத்தினா சில நேரத்தில் சொத்துக்கள் தரும். சிட்டிக்கு சென்டர்ல அவங்களுக்கு ஆபீஸ் இருக்கணும், பிரஸ் இருக்கணும். இன்னைக்கு பார்த்தா ஹிந்துக்கு மவுண்ட் ரோட்ல இருக்கு, தினமலருக்கு இருக்கு, எக்ஸ்பிரஸுக்கு அங்க இருக்கு. அந்த மாதிரி கொடுத்த சொத்துக்களை எல்லாம் இப்ப தனிநபராக இந்த 2 பேர் கண்ட்ரோல் பண்ற பிரைவேட் லிமிடெடுக்கு மாத்திருக்காங்க. ஆனா அவங்க தேர்தல் அபிடவிட்ல அந்த சொத்து மதிப்பு காட்டல. எவ்வளவு காட்டியிருக்காங்க தெரியுமா? 1.25 லட்சம் ரூபாய். அந்த 5 லட்சம் ரூபாய் கம்பெனி ஷேர் மதிப்புல எனக்கு 38%, 1,80,00,000 ரூபாய்க்கு மதிப்புன்னு காட்டுறாரு. சோ இந்த மாதிரி ஒயிட் காலர்ல தன்னுடைய சொத்துக்களை மறைத்து அந்த கேஸ்ல இன்னைக்கும் பெயில்ல தான் இருக்காரு. அதுல என்ன சொல்லிட்டாங்க, செத்து போன முன்னாள் பொருளாளர் மோதிலால் வோரா தான் எங்களை கேட்காம கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து போடுறது இவர் எத்தனை தடவை ராகுல் காந்தி கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு நமக்கு தெரியும். RSS தான் காந்தி கொலைக்கு பின்னாலன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. மோடி என்ற பெயர் கொண்ட அந்த சமூகத்தினர் அத்தனை பேரும் இதுன்னு சொன்னதுக்கு இன்னும் இப்ப தண்டனையில இருந்து ஸ்டே வாங்கி இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அந்த தீர்ப்பு அவருக்கு அப்ப விடுதலைக்கு அந்த ஸ்டே கொடுத்த தீர்ப்பு படியே இவர் எலெக்ஷன்ல நிக்கலாமாங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அந்த தவறுக்கு உச்சக்கட்ட தண்டனை. அப்படி இருக்கிறப்ப எம்எல்ஏ எம்பி இல்லாம வயநாடு மக்கள் கஷ்டப்படக்கூடாது, இந்த பீரியடுக்கு எம்பி இருக்கட்டும், ஏன்னா 8 மாசத்துக்கு கீழே இருக்கு, தேர்தல் வராதுன்னாங்க. அப்ப அடுத்த தேர்தலில் நிக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத பத்தி அந்த தீர்ப்புல விமர்சனம் இல்லை. அதுக்கப்புறம் 3வது விமர்சனமா அன்சாரி தீர்ப்புல வந்தப்ப அவர் தேர்தல் நிற்க அவருக்கு எம்பிக்கு சம்பளம் கிடையாது, அவருக்கு பார்லிமெண்ட்ல ஓட்டு போட முடியாது, அவர் இப்ப சுயேட்சை ஆயிட்டார், கட்சி சீட்டு தராது, அதனால எலெக்ஷன்ல நிக்கிறது பேச வேண்டாங்கிறதா அன்சாரி தீர்ப்பு. அன்சாரி தீர்ப்பை வச்சுதான் பொன்முடி தீர்ப்பு வந்துச்சு. சோ இது எல்லாமே நீதிமன்றங்கள் ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல பார்த்து அவருக்கு எம்பியா அலோவ் பண்ணுச்சு. இப்ப எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சதே என்ன பொறுத்த வரைக்கும் தவறுன்னு அந்த ஆங்கிள் பர்ஃபெக்டா கொண்டு போனால் ராகுல் காந்தி அமேத்திலேயோ வயநாட்டிலேயோ நின்னதோ ஜெயிச்சு 6 வருஷத்துக்கு நிக்க முடியாதுங்கிறது அந்த சட்டம். ஆனால் அந்த 8 மாசத்துக்கு எம்பி இல்லாம வயநாடு மக்கள் கஷ்டப்படக்கூடாது, இந்த ஆங்கிள் பார்த்து ஸ்டே கொடுங்கன்னு சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கினாங்க. இப்ப நம்ம இவருக்கு வருவோம். இப்ப திருச்சி வேலுச்சாமி பேச்சு, அதாவது செல்வம் அவர்களாவது அவர் ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் அப்படி ஒருமையில கீழ்த்தரமா பேசினது அது ஒரு தரம்னா, இவர் பேசியிருக்கார் பாருங்க, பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இதுல வேற காமராஜ் தொண்டன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பேசின, அதாவது அவர் மேல சில மரியாதை இருந்து இதுக்கு அடுத்தது 5 தலைமுறையாக தியாகம் பண்ண. என்னங்க தியாகம் பண்ணீங்க? தயவு செய்து ராகுல் காந்திக்கு ராஜீவ் காந்தி கொலையில் சோனியாவிற்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேஸை விசாரித்து அதுல முறையா விசாரணை நடக்கலன்னு சொல்லி ரிசைன் பண்ண ஜெபமணி மோகன்ராஜ் அவர்கள் சொல்றாரு. அதுக்காக தொடர்ச்சியாக அவர் போராடிக்கிட்டும் இருக்கார். அது அதுக்குள்ள நம்ம இது பண்ண முடியாது. ஜெயின் கமிஷன் என்ன சொல்லுது? திமுகவிற்கு ராஜீவ் காந்தி கொலையில் தொடர்பு இருக்குது. நான் திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக பண்ற அத்தனை ஊழலுக்கும் ஜால்ரா போட்டுக்கிட்டு நீங்க இருந்துகிட்டு நீங்க பிஜேபியை விமர்சனம் பண்றதுல என்ன இருக்கு? அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்றது, மோடி அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்றது,
இதெல்லாம் திருச்சி வேலுச்சாமி, அவர் 70 வயசுக்கு மேல உள்ள ஒரு பெரியவர், டை அடிச்சுக்கிட்டு இளமையா காட்டுறார். வாழ்க, இளமையாக இன்னைக்குமே இருக்கட்டும். இங்க தமிழகத்தில் உங்களுக்கு பிஜேபி ஆட்சி வர்றதை அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இப்படி கீழ்த்தரமாக போறது ரொம்ப கேவலமா இருக்கு. அடுத்த ஒரு குண்டு இதே மாநில தலைவர் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, அண்மையில அதானி தமிழகத்துல வந்திருக்காரு. சந்திப்பு எல்லா செய்தியிலையும் வந்தது என்னன்னா, முதலமைச்சரை பார்த்ததாதான் சந்திப்பு இருக்கு. ஆனா இவரு, உங்களுக்கு யார் சொன்னா, அவர் மாப்பிள்ளை திரு சபரீசன் அவர்களை தான் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. இது எப்படி அவரை சந்திச்சு என்ன லாபம்? முதலமைச்சரை சந்திக்கிறாரு, அது ஒரு முதலீடு வர வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு மீண்டும் ஒரு அரசியல் இத ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல? இல்ல, அதானி இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவர். பல்வேறு ப்ராஜெக்ட்ல இது பண்றாரு. இப்ப காட்டுப்பள்ளி துறைமுகம் என்று மிகப்பெரிய துறைமுகம் ஒன்றை அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. இதுல எல்என்டி ஆரம்பிச்சு அவங்களால நடத்த முடியாம போனதை வாங்கி இவர் மிகப்பெரிய துறைமுகம் கட்டுறாங்க. அதை எதிர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த சுற்றுச்சூழல் பயங்கரவாதிகள் போன ஆட்சியில பெரிய போராட்டங்கள் பண்ணாங்க. இப்ப அந்த பயங்கரவாதிகள் சைலண்டா இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதுக்கு முழுமையான பப்ளிக் ஹியரிங் முடியல. சோ அது ஒண்ணு. இன்னொரு சைட்ல பரந்தூர் ஏர்போர்ட், இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. இந்தியாவில ஏர்போர்ட், போர்ட்ஸ் இதை நல்ல விதத்துல கட்டி மெயின்டைன் பண்றதுல அவங்களுக்கு ஈடு கிடையாது. ஒண்ணும் இல்லைங்க. தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா தூத்துக்குடியில திமுகவிற்கு மிக நெருக்கமான உங்களுக்கு இடிஏ ஸ்டார் குரூப், அவங்கதான் தமிழ்நாடு இந்த கலைஞர் இன்சூரன்ஸ் திட்டத்தை பண்ணது. அவங்கதான் அந்த புதிய இப்ப ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு இருக்கிற அந்த இதை செக்ரட்டரியேட்டை கட்டினது. அவங்க ஒரு பெரிய 4500 கோடியில கட்டின இது பவர் பிளான்ட்ல அவங்களால நடத்த முடியாம ஸ்டேட் பேங்க் இப்ப நஷ்டத்துல, ஸ்டேட் பேங்க் கடல வாரா கடனா இருக்கு. அவங்க தரக்குறைவான கரியை சப்ளை பண்ணாங்கன்னு சொல்லி அந்த புகாரி என்ற அதன் முதலாளி 2 வருஷமா ஜெயில இருக்காரு இடி கேஸ்ல. அவரை விடுவிக்கிறதுக்கு திமுக பலமுறை பண்ணதை இடி கடைசி நிமிஷத்துல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதானியுடைய சப்ளைலையும் தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் சொல்லுது. இப்ப அங்கிருந்து வந்த அதானி நேரடியாக தேனாம்பேட்டில் முதல்வரை சந்தித்து விட்டு அதற்கு பிறகு ஈசிஆர்ல ஒரு மிகப்பெரிய பார்ட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு திருவான்மியூர்ல இருக்கிற பங்களாவில் கொடுக்கப்பட்டதுன்றார். அதானி அவருடைய மகன் மற்றும் மிக முக்கியமான அவருடைய இது ஒரு நிர்வாகி ஒருவர், அதாவது ஏர்போர்ட்ஸ் அண்ட் இந்த நிர்வாகம் செய்கிற ஒருவர் ஸ்பெஷல் ஃபிளைட்ல தனியாக 4.5 மணி நேரத்துல 24 பேர் பயணக்கூடிய ஸ்பெஷல் ஃபிளைட்ல 4 பேர் போயிருக்காங்க. அப்ப அந்த காட்டுப்பள்ளி போட்டு மீண்டும் அதானிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல, காட்டுப்பள்ளி போட்டு அவர்கிட்ட தான் இருக்கு. அதுல எல்லாம் மாற்றம் இல்ல. அதனுடைய எக்ஸ்பான்ஷன் போராட்டம் நீங்க சொல்றீங்களா, அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு எவ்வளவோ போராட்டம் நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப, திமுக இருக்கப்ப அவங்க ஆதரவுலயே நடந்தது. சோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த போராட்டம் அவ்வளவு பெருசா தெரியல அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு நான் கிடைக்குமான்னு கேட்கிறேன் அதானி. இல்ல, எக்ஸ்பான்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. எக்ஸ்பான்ஷன் நிக்கவே இல்லை. அவங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க. பட் டெக்னிக்கலா ரூல்ஸ் படி அதுக்கு இது பப்ளிக்ல ஹியரிங் பண்ணி பப்ளிக் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு நடத்த விடாம இங்க இருக்கிற போராளிகள் யாரு, சினிமா நடிகர்கள் கமலஹாசன்ல ஆரம்பிச்சு ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்ற கட்சி தலைவர்கள்லாம் போய் அங்க போஸ்ட் கொடுத்திருக்காங்க. ரஞ்சித் எல்லாருமே, அதாவது யாரெல்லாம் காசு பண்றதுக்காகவே அரசியல் செய்யறாங்க, ரவுடித்தனம் பண்றதுக்கு அரசியல் பண்றாங்களோ அவங்க எல்லாம் அதுக்கு எதிர்த்தாப்புல குரல் கொடுத்திருக்காங்க. ஆனால் திமுக அடங்கி போயிடும். யாரெல்லாம் 8 வழிச்சாலையை எதிர்த்தாங்களோ இப்ப வாயை மூடிட்டு இருப்பாங்க. பரந்தூர் எதிர்த்தவங்க எல்லாம் இப்ப வாயை மூடிட்டு இருப்பாங்க. ஒரு விவசாயியை கொண்டு போய் குண்டர் சட்டத்துல போட்டதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. நாங்கள் வந்தால் தொழிலாளமே பழைய பென்ஷன் கொண்டு வருவோம், நாங்க கொண்டு வரல, அதை பத்தி பேசல. டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுக்கு ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆகி கூட அவங்களுக்கு பென்ஷன் பிஎஃப் கொடுக்காமல் இருக்கிறது இன்று வரை. இதை எதிர்த்து உங்களுக்கு இதுக்கு திமுக யூனியனும் சிபிஎம் யூனியன் சிஐடியும் சப்போர்ட் பண்ணாதனால அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னும் டிஏக்கள் பல மாதங்கள் கழிச்சு தான் டிரான்ஸ்போர்ட்ல கிடைக்குது. டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் பஸ்ல போறப்ப நான் ஒரு பஸ்லயும் வாரத்துக்கு 2 தடவை போறப்ப கேட்டா அவங்க எங்கிட்ட சொல்றதை பார்த்தா அதை சொல்றதுக்கு கூட நமக்கு கஷ்டமா இருக்கு. அவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இலவசங்கள் கொடுத்து டிரான்ஸ்போர்ட் அழிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இபிக்கு 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஆனால்
டிரான்ஸ்ஃபார்மர்ல மிகப்பெரிய ஊழல். 33 கம்பெனி சப்ளை பண்ணதுங்க. 33 கம்பெனியும் சீல்டு டெண்டர்ல ஒரே ரேட்டு, பைசா வித்தியாசம் இல்லாம போடுறாங்க. அது எப்படிங்க முடியும்? நீங்களும் நானும் 2 பேரும் ஒரே சொல்லுவோம்னு சொல்ல முடியுமா? அது எப்படிங்க டெண்டர்ல, அதாவது ரேட்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், பேக்கிங் ஃபார்வர்டிங் டாக்ஸ் மெத்தட்ல மாத்தி இன்ஜினியரிங் சார்ஜஸ் இதையோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் போட்டு 33 கம்பெனியும் ஒரே ரேட்னா கூட தப்பு இல்லைங்க. நான் 3.5 லட்சம் ரூபா 3.25 லட்சம் ரூபா டிரான்ஸ்ஃபார்மர் நான் ராஜஸ்தான்ல வாங்கினது, இவங்க 7.5 லட்சம் ரூபான்னு 33 கம்பெனியும் போட்டு 33 கம்பெனிக்கு பிரிச்சு ஆளுக்கு 20 டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. அப்ப 4 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மரை 7.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பேர் டெண்டரா? இந்த டெண்டரை எப்படி அக்செப்ட் பண்றாங்க? அங்க இது போன்ற ஊழல்களை ஏன் கம்யூனிஸ்டோ இல்ல காங்கிரஸோ வேலுச்சாமியோ கேட்க மாட்டேன்றாங்க? அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சதுல எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்குங்க. இது டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்கு ஆவின்ல வாங்காம ஒரு தனியார் கம்பெனிட்ட வாங்கணும். இவர் குரல் கொடுத்த உடனே சேகர் பாபுங்கிற ஒரு முன்னாள், அவரும் ஒரு ஹிஸ்டரி ஷீட் தான், அவர் என்ன சொன்னாரு, குவாலிட்டி பார்க்க வேண்டாம், அப்ப ஆவின்ல குவாலிட்டி இல்லையான்னு அண்ணாமலை கேட்டோம்னா அடுத்த நாளே திரு ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் எல்லா ஸ்வீட்ஸும் ஆவின்ல இருந்து வாங்குவோம்னு சொன்னாங்க. அதே போல ஒன்றும் இல்லைங்க, மேட்டூர்ல ஒரு பவர் பிளான்ட் 4700 கோடிக்கு பவர் பிளான்ட் பிஜிஆர் எனர்ஜிங்கிற கம்பெனிக்கு கொடுத்தாங்க. பிஜிஆர் எனர்ஜிக்கு இதை நிறைவேற்றுகிற சக்தி இல்லை, அவர்கள் இஎம்டி கூட டயத்துல கட்டல, இது திருப்பி ஊழல் அப்படின்னு சொன்னாரு. உடனே பிஜிஆர் எனர்ஜி அண்ணாமலை அவர்கள் பேர்ல 500 கோடி கேட்டு போட்டாங்க. அப்ப அவர் கொடுத்த பதில் தான், என்னிடம் 500 கோடி இல்ல, சில ஆடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னது தான். இன்னைக்கு வரைக்கும் திமுகவினர் என்பது பண்பாடு அற்ற, நீதி நெறியற்ற, கீழ்த்தரமானவர்கள்னு ஆடுன்னு சொல்லி அவரை விமர்சிக்கிறாங்க. ஆடு வளர்க்கறதுங்கிறது ஒரு விவசாயியுடைய கடமைங்க. நீங்க அண்ணாமலையை கிண்டல் பண்றீங்களா, விவசாயி கிண்டல் பண்றீங்களா? இன்னும் பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு ஆட்டை கூட்டிட்டு போய் அண்ணாமலை தொடர்ந்து இதே சொல்லியிருப்பீங்க. இப்ப பேசுறப்பயே சொன்னீங்க வேலுசாமி அவர்களும் உரிமையில பேசினாரு. இன்னைக்கு கூட அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல செல்வ பெருந்தகை உங்களை உரிமையில பேசினான்னு கேட்டப்ப மௌனமே அதுக்கு பதில் அப்படிங்கிறாரு. இங்க குறிப்பா பாஜகவை தாக்கல மோடி அவர்களையும் இதேதான் ஒருமையில இங்க எதிர்கட்சிகள் தாக்குவாங்க. எதிர்த்து அரசியல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒருமையை கையில எடுக்கிறாங்களா எதிர்கட்சிகள்? அரசியல் ரீதியா அவர் கர்க்கமா பேச முடியாதனால? ஐயா, இவர்கள் ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள். அதாவது ஈவே ராமசாமியார், அண்ணாதுரையார், கருணாநிதியார். கருணாநிதி அவர்கள் காமராஜரை பற்றி என்ன பேசியிருக்கார், எம்ஜிஆரை பத்தி என்ன பேசியிருக்கார் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இதை விட கீழ்த்தரமாக பேசியிருப்பார். இந்திரா காந்தி கருப்பு கொடி காட்டுறேன்னு போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் மீது கொலைவெறி தாக்குதலே நடந்தது. நெடுமாறனை கேட்டீங்கன்னா அவர் சுத்தி நின்று வளைச்சுதான் காப்பாத்தினார். இன்னைக்கு அவர் இருக்காரு. அப்படி ரத்தக்கரை வந்த பொழுது அதுக்கு கருணாநிதி அவர்கள் மாதவிடாய் ரத்தமாக இருக்கும்னு பேசியிருக்கார். சோ இந்த படம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விசிலடிச்சான் குஞ்சுகள் வாங்க, மேடையில இருந்து கீழே இருக்கிறவங்க கேட்டு கை தட்டணும், விசிலடிக்கணுங்கிறதுக்காகவே பேசுறாங்களே தவிர இவர்கள் நாகரீகம், பண்பாடு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட கிடையாது. இதை எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு உடனே இடைத்தேர்தல் வைக்க வேண்டாம். மக்கள் ஓட்டு சதவிகிதம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த முறை 99 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குன்னு சொன்னா கூட அவர்கள் இத்தனை கட்சி சேர்ந்து கூட்டணி நின்னப்புறம் 0.8% ஏறி இருக்கு, அவ்வளவுதான். சோ அவர்கள் எங்கெல்லாம் வளர்ந்ததுன்னு சொன்னாங்களோ, சவுத் இந்தியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகால ஆட்சியை பிடிச்சாங்க, தெலுங்கானால ஆட்சியை பிடிச்சாங்க. பட் அந்த சென்ற முறை வாங்கினதை விட இப்ப ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. கேரளால சிபிஎம் உடைய அராஜகம் தாங்க முடியாம அங்க மாத்திரம் இவங்களால ஓரளவு ரீட்டைன் பண்ண முடியுது. 20ல 18 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. எனவே இப்ப கிட்டத்தட்ட 17 ஸ்டேட்ல காங்கிரஸுக்கு மெம்பர்ஸ் கிடையாது, இன்னைக்கு கூட எம்பி கிடையாது. அதனால இங்க வெற்றி பெற்ற இந்த வெற்றிக்கு இந்த 2-3 ஸ்டேட்ல வெற்றிகள் வந்திருக்குன்னு சொன்னால், உதாரணமா கர்நாடகாவா இருக்கட்டும், இல்ல தெலுங்கானாவா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், இங்கெல்லாம் காரணம் அங்க இருக்கிற லோக்கல் தலைமைகள் அவர்கள் ராகுல் காந்தியை டிட்டாச் செய்துட்டு தன்னை ஒரு மாநில கட்சி மாதிரி வச்சிருக்காங்க. அவங்களுடைய பலத்தை கட்டுப்படுத்தாதனால இருக்கு. நாளைக்கு கட்டுப்படுத்தினீங்கன்னா அதுவும் ஒரு ராஜேஷ் பைலட்டோ இல்ல ரேவந்த் ரெட்டியோ உங்களுக்கு இல்லை என்றால் அங்க முடியாது. ரேவந்த் ரெட்டி போன முறை ஜெயிச்சதை விட இந்த தடவை பாதிக்கு பாதியா குறைஞ்சிருக்கு. 4 சீட் இருந்த பிஜேபி 8 சீட்டா வளர்ந்துருக்கு. எனவே எம்எல்ஏ சீட்ல வாங்கினதை விட குறைஞ்சிருக்கு. பிஜேபி 38% உங்களுக்கு தெலுங்கானால ஓட்டு வாங்கியிருக்கு. ஸோ இந்த முறை தமிழகத்துல 19% கிட்ட வாங்கியிருக்கு. ஸோ இந்த முறை அட்லீஸ்ட் 2014 இதே வாங்கினால் கூட அப்ப தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக செல்வாக்கோடு திகழ்ந்தார். அவருடைய ஓட்டு சேர்ந்தது. இந்த முறை முழுக்க பாஜகவிற்காக கேட்கப்பட்டு
ஓட்டு பாஜகவிற்கு விழுந்த ஓட்டுகள். இதுல பாமக உங்களுக்கு அந்த ஒரு சீட் அவர் மனைவியை தவிர மீதி எல்லாத்துலயுமே உங்களுக்கு 3வது இடம் போயிட்டாங்க. வேற இது பிஜேபி 10 இடத்துக்கு செகண்ட் வந்திருக்காங்க. ஸோ பிஜேபி தான் இதுல மெயின், மற்றவர்கள் உதவினார்கள். இன்னொன்னு எனக்கு சீட்டு கொடுன்னு வாங்குறவங்க அதுக்கு ஏற்றபடி இது பூத் கமிட்டி பூத் மேனேஜ்மெண்ட்ல இன்னும் பிஜேபியும் பத்தாது, மற்ற எந்த கூட்டணி கட்சிக்கும் போதல. அது இருந்திருந்தால் இன்னும் கூட நம்ம ஏடிஎம்கே கூட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்க முடியும், ஏடிஎம்கே அலையன்ஸை விட. ஸோ பூத் கூட்டணி கட்சிகளில் பலம் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்ததுனாலதான் 3வது இடத்திற்கு வந்திருக்கு, இல்லாட்டி 2ஆம் இடத்துக்கு வந்துடும். காங்கிரஸ் தனியாக 2014 4.7% இன்னும் வாங்கியிருக்கு. நீங்க இப்ப தனியா நின்னீங்கன்னா அதுல பாதி கூட வராது. நீங்க இன்னும் செல்வ பெருந்தகை திருச்சி வேலுசாமி எல்லாம் பேசினார்னு வச்சுக்கோங்களேன், தானா அது உங்களுக்கு நோட்டாக்கு கீழே போகுங்க. அந்த லெவலுக்கு அவங்க கொண்டு போயிடுவாங்க. நம்ம செல்வ பெருந்தகையும் திருச்சி வேலுசாமி பேசுறதை எடுத்து பேச வேண்டியிருக்கு, அவங்க பேரை சொல்ல வேண்டியிருக்குதான் நமக்கு அசிங்கமா இருக்கு. நமக்கு டெல்லியில இருந்து வர்ற செய்தி, திருச்சி வேலுசாமி இவரை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் தொண்டர்கள் அனுப்பிய செய்தியினால் மிக விரைவில் செல்வ பெருந்தகை மாற்றப்படுவார். மோஸ்ட் லைக்லி அதுல போட்டியில் நம்பர் 1 இடத்தில் தற்போதைக்கு இருப்பது ஜோதிமணி அப்படின்னு செய்தி வருது. இத எப்படி எடுத்துக்கிறது என்னன்னு தெரியல. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அதிரடியான அரசியல் தமிழகத்தை நிகழ்ந்துட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நமது தளத்திலிருந்து பயின்றமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.